அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நம்ம குடியிருக்கிற வீடே நமக்கு எப்படி எதிர்மறையாக மாறுகிறது, அதுவே நமக்கு எப்படி நோய்களை உண்டாக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இருக்கிறது, இன்றைய காலகட்டத்தில் அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொதுவாக நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே கொஞ்சம் டைம் சரியில்லை, அதனால் ஏதாவது வீட்டை மாற்றலாமா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் எந்த ரூபத்தில் ஒரு வீட்டிலேருந்து நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவு முறைகளில் அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொல்யூஷன் ப்ராப்ளத்தினால நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் நம்ம குடியிருக்கிற வீடே நமக்கு எதிராக திரும்புமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. குடியிருக்கிற வீடு நமக்கு எதிராக திரும்பாது, ஆனால் அந்த குடியிருக்கிற வீட்டை நாம் செய்கிற சில விஷயங்கள் மூலியமாக அது நமக்கு எதிர்மறையான விஷயங்களை நம் உடலில் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு உருவாக்குவதற்கான தளமாக மாறிவிடுகிறது. இப்போ நம்ம குடியிருக்கிற வீட்டில் சுத்தமாக காற்றோட்டம் இல்லை, அல்லது சுத்தமாக வெளிச்சம் இல்லை அப்படின்னா அதனால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாக அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ பொதுவாக அனைத்து வீடுகளிலுமே வரக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதாவது செரிமான பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த 4 பிரச்சனைக்குமே ஒரே ஒரு வீட்டில் உருவான ஒரு சின்ன மாற்றமே இதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த தரை மண் தரையாக இருக்கும். அந்த மண் தரையை சாணி போட்டு மெழுகி அதில் தான் நம்ம படுத்துங்குவோம். அது சில சமயம் பாய் போட்டு படுத்துங்குவாங்க, அல்லது அது கூட இல்லாமல் இருந்தால் கூட படுத்துங்குவாங்க. இந்த மண் தரையில் படுத்துங்கும் பொழுது இந்த பூமியினுடைய மண் சக்தியானது நம் உடலுக்கு கிடைக்கிறது. அதே போல் நம்முடைய பாதத்திலே அந்த பூமியினுடைய மண் சக்தி படும் பொழுது ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளுக்குமான ஆற்றலும் அதில் அந்த பாதத்தின் வழியாக கிடைக்கிறது. இப்போது அனைத்து வீடுகள்லையுமே டைல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த டைல்ஸ் போட ஆரம்பிக்கும் பொழுது தான் பிரச்சனை உருவாகுது. இந்த டைல்ஸ் போடும்போது அந்த டைல்ஸ்லேருந்து எப்படி அந்த உறுப்புகளுக்கான பாதிப்பு வருதுங்கிறதுக்கான விளக்கங்களை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படிநிலைகளில் முதல்ல நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது மண் தரை வீடு, அதன் பிறகு சிமெண்ட் தரை வீடு பரவாயில்ல, அதன் பிறகு மொசைக் ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ வரக்கூடிய டைல்ஸு, கிரானைட் எல்லாம் நிச்சயமாக உடலுக்கு தீங்கு விளைவிப்பவை. இதில் அந்த காலத்தில் இருந்த அந்த காலத்தில் அரண்மனைகள் எல்லாம் பயன்படுத்தின ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு நம்ம உடலுக்கு தீங்கு இல்லாத மாதிரியான ஒரு சூழலில் தான் அது தயாரிக்கப்படுகிறது. அதனால் அது பிரச்சனை இல்லை. இதை தாண்டி ஒருவேளை உங்களுக்கு டைல்ஸ் தான் போடணும் அப்படின்னாங்க, வீட்டில் டைல்ஸ் போடத்தான் அழகாக இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் ஆத்தங்குடி டைல்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அது பல நூறாண்டு வரைக்கும், பல நூறாண்டுகளாக அது தொடர்ச்சியாக உழைக்கும், எந்த விதமான தீங்கியும் நமக்கு தராது. சரி, அதன் அடிப்படையில் இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் டைல்ஸ் போட்டாச்சு. இந்த டைல்ஸ்னால எப்படி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக நம்ம டைல்ஸில் காலை வைக்கும் பொழுது இந்த டைல்ஸ் ஆனது குளிர்ச்சி தன்மையாக இருக்கிறது. நம்ம உடம்பு எப்பவுமே உள்ள செரிமானத்துக்கும் நுரையீரலுக்கும் மூட்டுகளுக்கும் ஒரு விதமான வெப்பத்தன்மை தேவைப்படுகிறது. இந்த வெப்பத்தன்மையானது இந்த டைல்ஸில் நம்ம காலை வைக்கும் பொழுது அடிப்பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்டை இழுக்குது. இந்த வெப்பத்தன்மையை அந்த டைல்ஸ் அடிப்பாதத்தில் இருக்கக்கூடிய சூட்டை உள்ளே இழுக்குது. அப்படி இழுக்கும் பொழுது நம்முடைய உடம்புடைய டெம்பரேச்சரானது எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த கதகதப்பான சூழலிலிருந்து குளிர்ச்சியான சூழலுக்கு மாறுது. அப்படி மாறும் பொழுது வயிற்றுக்கு தேவையான சூடு இங்கே குறையுது. அப்படி வயிற்றுக்கு தேவையான சூடு குறையும் பொழுது நம்ம சாப்பிட்ட உணவானது செரிமானமாகாமல் அஜீரணமாக மாறுது. இப்படி அஜீரணமாக மாறும் பொழுது வயிற்றில் உருவாகக்கூடிய கெட்ட வாயுக்களானது நுரையீரலுக்குள்ள நுழையுது. இப்போ அது தும்மலாக வருகிறது. ஏன்னா நுரையீரலுக்கு எப்பவுமே சூடு தேவை. ஆனால் இப்போ இந்த ஒளிர்ச்சி உருவான காரணத்தினால, நுரையீரலுக்கு சூடு கிடைக்காத காரணத்தினால தும்மல், சளி, அலர்ஜி, இது மாதிரி ஆஸ்துமா, டிபி இந்த மாதிரி தொல்லைகள்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த பிரச்சனைலாம் வருது, எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் இந்த தரையில் போடக்கூடிய இந்த டைல்ஸ் கற்கள் தான். அதே மாதிரி இந்த அடிப்பாதத்தில் இருக்கக்கூடிய சூட்டை இழுக்கும் பொழுது மூட்டுகளுக்கு தேவையான சூடும் கிடைக்காமல் அங்கேயும் குளிர்ச்சி தன்மையாகி அந்த குளிர்ச்சினாலையும் மூட்டுகள், பாதம் வலிக்குது. அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு நமக்கு உடலில் சூடு வேணும். உடம்புல சூடு இருக்கும்போது மட்டும்தான், அதாவது நம்முடைய நார்மலான சூடு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் இரவில் நிச்சயமாக தூங்க முடியுது. அந்த டெம்பரேச்சர் குறையும் பொழுது நம்மளால் தூங்க முடியாது.
இப்போ பெரும்பாலான வீடுகளில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் படுத்த தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, 2 வாரம் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன நடக்குது தெரியும், நாங்கள் பெட்டில் தான் படுக்கிறோம், சூடாக தான் இருக்குது. பெட்டில் படுக்கிறீங்க, ஆனால் காலை வந்து நீங்கள் தரையில் வைக்கும் பொழுது அந்த பாதத்தில் வந்து சூடு இழுக்கப்படுகிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை குறைந்து இப்போ குளிர்ச்சித்தன்மையாக மாறும் பொழுது குளிர்ச்சியான உடல் வந்து தூங்காது. உதாரணமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வேணால் நான் நைட் நேரத்தில் ஒரு இளநீர் குடிச்சிட்டு படுத்து பாருங்கள், அல்லது நைட்டில் பச்சை தண்ணியில் குளிங்க, அதுக்கப்புறம் போய் படுத்துவீங்க பாருங்கள் எப்படின்னு தெரியும். இரவில் அதுக்கு தான் இரவில் சுடுதண்ணியில் குளிச்சுட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 20 விதமான வழிகளை ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மேட்டோ அல்லது செப்பலோ போட்டுக்கிறது, கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணணும். சுடுநீர் பருகிறது அல்லது சுடுதண்ணியில் குளிச்சுட்டு படுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது உடலுக்கு தேவையான வெப்பாற்றல் கிடைக்குது. இப்போ உடம்பு வந்து அந்த வெப்பாற்றல் மூலியமாக செரிமானத்தன்மையும் அதிகப்படுத்திக்கும், நுரையீரலுக்கு தேவையான வெப்பத்தன்மையும் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி தூங்குவதற்கு தேவையான வெப்பாற்றலும் கிடைச்சிருச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸினால் இந்த 4 வகையான பிரச்சனைகள் உருவாகிறது அப்படிங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை மீண்டு வருவதற்கான வாழ்வியல் வழிமுறைகளையும் நாம் இதில் சொல்லியிருக்கிறோம். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாக, மனதில் நிம்மதியாக வாழ்ங்கள்.